அயல் நாடு சென்று நாட்டு வளப்பங்களை அறிந்து இந்த தாயகம் திரும்புகின்ற வேளையிலே எங்க அண்ணன் ஒரு மாலையை போட்டு வாடா மகனை என்று வரவேற்ற நீ இளைய மகன் நானும் தான் ஒரு புறமா நிக்கிறேன். என் கழுத்துல ஒரு மாலை போட்டியா? ரவிச்சந்திரா, மூத்தவனுக்கு தானே முதல் மரியாதை செய்ய வேண்டும். அதனால தான் அவன் கழுத்தில் மாலையை போட்டேனப்பா. சரி விடு, மாலை தான் போடல. எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தையா? எனக்கு ஒரு பொண்ணு பாக்குறதானே. என்னடா புரியாமல் பேசுகிறாய்? முன்னவன் இருக்கும் பொழுது சின்னவனுக்கு பெண்ணை பார்த்தால் நாட்டு மக்கள் கல்லாலும் சொல்லாலும் அல்லவோ. இந்த நாட்டு மக்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இந்த நாடு எனக்கு வேணும். தர முடியுமா முடியாதா? வேண்டாம் ரவிச்சந்திரா, உன் முடிவை மாற்றிக்கொள் மகனே. நான் உன்னை பெற்ற தாய் அல்லவா? என் வார்த்தையே கேளப்பா. நம்ம சொன்ன நான் உன்னை பெற்ற தாய் அல்லவா? என்னடி ஓயாம பெத்தெடுத்தேன்னு சொல்லியா காட்டுற? நானும் அண்ணனும் பிறந்ததால தான் நீ தாயான. இல்லன்னா உனக்கு பேர் என்ன தெரியுமா? என்னப்பா? என்ன பேர் தெரியுமா? அடி கொட்டி ரவிச்சந்திரா. தாய்மை என்பது அண்ணனும் நானும் உனக்கு சேர்ந்து கொடுத்த பட்ட பேர். அது நாங்கள் இருவருமே உனக்கு பிறக்கவில்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் உனக்கு சூட்டி வச்சிருக்கும் பட்ட பேர் என்ன தெரியுமா? கொட்டி என்றும் மலடி என்றும் பெயர் சூட்டியிருப்பார்கள். நாங்கள் இருவரும் உனக்கு பிறந்ததினால் தாய்மை என்று ஒரு பட்டத்தை நீ அடைந்த. பெற்றவளுக்கு பிள்ளைகள் போடும் பிச்சை, அந்த பிச்சை தாண்டி இந்த தாய்மை. மரியாதையா சொல்ற நாட்டை தர முடியுமா முடியாதா? வேண்டாம் ரவிச்சந்திரா, உன் வார்த்தையால் என்னை ஒரு கண்ணில வெண்ண அது என் அண்ணன், ஒரு கண்ணில சுண்ணாம்பு அது நானா? என்ன ரவிச்சந்திரா இது? எந்த பெற்ற தாய்க்காவது ஒரு கண்ணில் வெண்ணையும் மறு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்க இடம் தருமா மகனே? எந்த தாய் அப்படி நினைக்க மாட்டானா? இந்த தாய் நீ அப்படித்தாண்டி நினைக்கிற. ரவிச்சந்திரா, நாட்டை தர முடியுமா முடியாதா? நீ எத்தனை முறை கேட்டாலும் சரிதான். இந்த நாட்டை ஆள தகுதி உள்ளவன் உன்னுடைய அண்ணன். அவன் இருக்கும் பொழுது நீ இந்த நாட்டை ஆள நான் சம்மதிக்க மாட்டேன். அம்மா வச்சேன்னு பாக்குறேன். மரியாதையா சொல்றேன், நாடு வேணும், தர முடியாது. ரவிச்சந்திரா, மகனாய் நான் இதுவரையும் மரியாதை கொடுத்து பேசுகிறேன். மரியாதையாக நாட்டின் ஓடிவிடு. போகணுமா? ஆமா. நானா? பார்க்கலாமா? அதி முந்தனைய விடுவனடி. அதி முந்தனைய விடுவனடி, உன் உடலை அழைச்சிட உயிரதை அழைச்சிட விடுவனடி. அது ஏற்றித போதனை நீதி போதிக்கிறாய். கைகளுக்கு
கொண்டு வாட்டி வதைப்பதை விட உன் கையால் என்னை கொண்டு விடடா பாவி, என்னை கொண்டு விடு. சபாஷ், சரியான யோசனை சொன்னமா. சாட்டை கொண்டு வாட்டி வதைப்பதை விட என் கரத்தினாலே உன்னை கொண்டு விட வேண்டுமா? ஏய், விடலாமாடா? எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நல்ல நேரத்துல நமக்கு உதவணும். அப்படி உதவாத பொருள் இருந்தனடா. நாடு வேணும்னு கேட்கிற அந்த பாவி என்னடா செஞ்சிருக்கணும்? நம்முடைய இளைய மகன் சில காலம் நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆண்டுதான் பார்க்கட்டுமே என்று நாட்டின் மணிமுடி எனக்கு சூட்டி வச்சுக்கணும். செஞ்சாலா? ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருள் பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரதரம் அறியாத பெண்டி, கோபத்தை தீராத வேந்தன், இந்த குருமொழி கேளாத சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம். தீர்த்தண்டா கை பாருங்க சொல்றா. பயனில்லை யாவும் தானே. பயனில்லையா குந்தானி? பயனில்லை யாவும் தானே. ஹலோ, என்ன கேட்டடிக்கல? அவன் என்னமே சம்பளம் அவனுக்கு கேட்டடி போ. அவன் படிச்சவன், பண்புள்ளவன், 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறான். ஆமா, உண்மையிலே சொன்ன 10வது படிச்சிருக்கான். இன்னும் அவன் முழுசா தெரியாது. சும்மா சொல்லணும்னு நினைக்காதீங்க, உண்மையிலே தெரியாது. ஆனா செல்லுல எடிட்லாம் பண்றான் பாரு, பயங்கரமா எடிட் பண்றான். எப்படி குற்றாந்தேசியா செய்யறான்னு தெரியல. டேய், இவன் பேசுகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் மணிமணியா மக்கள் மனசுல போய் அப்படியே ஒலிக்கும்டா. அந்த மாதிரி ஒரு திறமை படைச்சவன். பயனில்லை யாவும் தானே. பயனில்லை யாவும் தானே. ஏய் வாடா பங்காளி. சொல்றா பகையாளி. பகையாளியா? பகையாளியா? ஏய் பகையாளி சும்மாவாடா சொன்னாங்க பெரியவங்க எல்லாம். ஏய் 5 எங்க வாடாங்க 5 வயசுல அண்ணன் தம்பி 10 சைலன்ஸ் அக்கா அமைதியா 5 வயசுல அண்ணன் தம்பி 10 வயசுல பங்காளி 20 வயசுல எதிராளி. டேய், இப்ப எதிராளியா வந்து நிக்கிறான் எங்க அண்ணன். ஏண்டா நான் ஏண்டா எங்க அம்மாவை கொல்லணும்? இந்த சொத்துக்கு பாக்காரு யாரு போடுறா மட்டை பிறையூர்